அதிகாரம் உள்ளவர்களிடமே பயணிக்கிறோம், கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்ற திருமாவளவனின் பேச்சை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ஜெயக்குமார் விமர்சித்த நிலையில் கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதான் நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா, வேற எங்கேயும் வேற எந்த இடத்துலையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியா நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. எதுக்கு இது கொள்கை கூட்டணி, எங்களை பிரிக்க முடியாது, பிரிப்பார்கள் யாரு நினைக்கிறாங்க, யாரப்பா கேட்கிறா? இதவே நான் டெலிகேட் பண்றேன் நம்ம முதலமைச்சருக்கு. அவர் சொல்றாரு கொள்கை கூட்டணி, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அதவே அவருக்கே அனுப்பிச்சு விட்டுலாம். இப்ப திருமாவளவன் சொல்றாருன்னா இதுவே அவருக்கு அனுப்பிச்சு விட்டுறது என்ன பண்ணு அவருக்கு. அப்ப கூட்டணியில் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும், தேவையே இல்லை. இந்த ஒரு போக்குகளாக பார்க்கும்போது 45 மாதங்களில் அவங்க கடுமையான அளவுக்கு அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ வெடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெடிப்பு என்பது பார்த்தா நெல்லிக்காய் மூட்டை போல் இன்னும் கொஞ்சம் காலத்தில் சிதறுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக அரசியல் அந்த மேகங்கள் அது நல்ல சூழ்நிலையை அந்த கூட்டணி சிதறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி அரசியல் மேகங்கள் இன்றைக்கி உருவாக்கி இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும். மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை எனக்கு தெரியாது. எங்க நிலையை நாங்கள் சொல்றோம், அரசினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றோம். கூட்டணியில் இருந்தா என்ன, கூட்டணியில் இருக்கிறதுனால தான் சொல்றோம்.